ஸ்ரீ அஷ்டபுஜ காளியம்மன் திருக்கோயில். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. நமோ தேவ்யே மகாதேவ்யே சிவாரி சததம் நமः. நம பிரகிருத்தே பத்ராதே நியதாம் பிரணதாத்மத. ஆடுதுறையில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அஷ்டபுஜ காளியம்மன் திருக்கோயில், மணலூர், தஞ்சை மாவட்டம். கச்சாரன்ஸ் போர்டுக்கு சொந்தமான கோவில் இது. ஸ்ரீ சப்தலோக மாத்திருக்காக்கிய பத்ரகாளி அஷ்டபுஜ காளியம்மன். சப்தலோகம் அப்படின்னா 7 லோகம்னு பேர். இங்கே 7 ஊரில் காளியம்மன் கிடையாது. மணலூர், குமணந்துறை, துகிலி, கஞ்சனூர், கோட்டூர், இந்தமாரி 7 ஊரில் காளி கிடையாது. அப்படி இருக்கிற காலத்தில் சிலை புதுசாக சிலை அடித்தா நீர் நிலையில் வைப்பாங்க. நீரில் வைக்கிறது, அப்புறம் தானியத்தில் வைக்கிறதுன்னு உண்டு. அப்படி ஒரு காலத்தில் சிலையை அடித்து கொண்டு வந்து தாமரை குளம்னு பேர். மணலூர் சேராங்குளம் அப்படிங்கிற தாமரை குளம். தாமரை பூனா பெரும்பெரும்பூவாக இருக்கும். குளத்தில் கொண்டு வந்து சுவாமியை வந்து வச்சுருந்தாங்க நீரில் வைக்கணும். ஒரு காலகட்டத்தில் அது மறந்துட்டாங்க. அப்போ காலகட்ட சூழ்நிலை அது மறந்து போனோன்னா அடுத்த ஜெனரேஷன் வர காலத்தில் இந்த குளம் ரொம்ப அடப்பாக இருக்குது, இந்த குளத்தை தூர் வாரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தூர் வாடுறாங்க. அப்படி தூர் வாரக்குள்ளது அந்த காலத்தில் நவீன வசதிகள்லாம் கிடையாது. மண்வெட்டினால் தான் நோண்டணும். அப்படி மண்வெட்டினால் நோண்டக்குள்ளே இந்த அம்பாள் படுக்கையில் இருந்ததுனால அம்பாள் கன்னத்தில் வெட்டு வந்துடுது. நெத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வெட்டு இருக்கும். ஒரு மார்பு சிகப்பாக இருக்கும். இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அந்த வெட்டுப்பட்டதுனால ரத்தம் பீரிண்ட் அடித்ததுனால ஊர்காரெல்லாம் பயந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஐயோ ரத்தம் வருது என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கல அசரீர் பார்க்கறனால பயப்படாதே அப்படிங்கிற ஒரு சவுண்டு எக்கோ கேட்குறது. அப்போ சவுண்டு கேட்டோன்னே என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அம்பாளுடைய ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது பூமியிலேருந்து. அப்போ எல்லாரும் ஓடி வந்து மண்ணை தோன்றாங்க. தோண்டி பார்க்கல அம்பாளுடைய பிரத்யட்சமான அம்பாள் காட்சி கொடுக்குறார். இப்போ அந்த அம்பாளை மேலே தூக்கி நிமித்து வைக்கிறாங்க. எனக்கு உரல் உலக்க சவுண்டு இல்லாத இடமா பார்த்து என்னை கொண்டு வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வசதி இல்லாதனால நாங்கள் எல்லாம் இப்படி தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஊராரில் 4 பேர் சேர்ந்து என்னை தூக்கிட்டு போங்க, நான் எந்த இடத்துல வெயிட்டாக இருக்கணும் அந்த இடத்துல என்னை வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. சரி எந்த திசையை நோக்கி போகணும் அப்படிங்கிறாங்க. வடக்கு திசையை நோக்கி போங்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் அவங்க தூக்கிண்டே வந்திருக்காங்க. வயவழி தான் அப்போல்லாம், ரோடு கிடையாது. அப்படி வயவலில் தூக்கின்னு வர காலத்தில் இந்த இடத்துக்கு வந்தோன்னே வெயிட்டாக இருக்கணும் அம்பாளை கீழே வச்சுட்டாங்க. வெயிட்டாக இருந்தாலும் கீழே வச்சு மறுபடியும் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சிறப்பு அப்படின்னு பார்த்தா உலகத்தில் எல்லா இடத்துலையும் கோவில் கட்டி மறுபடியும் சாமியை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சிவலிங்கம் மட்டும்தான் சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கும். மற்ற சாமிக்கு சுயம்புங்கிற சொல்லு வராது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சுவாமியை கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் ஊரார் ஒன்கூடி கோவில் கட்டி நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி 2-3 தலைமுறையாக ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1800 வருடங்களுக்கு முன்பாக நடந்த இது வரலாறு. இந்த வரலாறு எங்கே பார்க்கணும் அப்படின்னா பிரத்யட்சமாக தஞ்சாவூர் மகா சரஸ்வதி நூலகத்தில் இதனுடைய வரலாறு இருக்குது. திருமாந்துறை வரலாறுடைய அட்டச்சில் இந்த வரலாறு இருக்குது. இது திருமாந்துறையில் வந்து துர்க்கை இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த காளியம்மன் இருக்குது. துர்க்கை வடது பக்கம் வடக்கு நோக்கி இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே வந்து காளியம்மனை இங்கே பிரத்யட்சமாக காட்சி கொடுத்துருக்கா. இடப்பட்ட காலத்தில் இங்கே துர்க்கை வைக்கப்பட்டது. இது காளியம்மன் வந்து பிரத்யட்சமான ஒரு அம்பாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்தியானம் 12 மணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடப்படும். அதனில் ஆடி வெள்ளி பார்த்தீங்கன்னா அன்னதானங்கள், வடபாயசங்கள், இப்படி ஒத்தொத்தனாக பிரார்த்தனை பண்ணிட்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் போட்டி போட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன காரியம் நம்ம நினச்சிட்டு இந்த அம்பாளை வழிபடுறோமோ ஒரு 7 ஞாயிற்றுக்கிழமையோ 7 வெள்ளிக்கிழமையோ இந்த அம்பாளை வழிபடக்குள்ள அவளுடைய மனக்குறையை நீங்கி அவள் எந்த காரியம் நினைத்திருக்காளோ அந்த காரியங்கள் நிச்சயமாக சத்தியமாக கைகூடும். இது அம்பாளுடைய அனுகிரகம்.
இந்த அம்பாள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு. குலதெய்வக்காரங்க அப்படின்ட்டுனா எல்லா மதத்தினருக்கும் இங்கே குலதெய்வக்காரங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் குலதெய்வம்னு வச்சுப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் எல்லாருமே இருக்கா. ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம் ஐயங்கார், அவருக்கெல்லாம் இது குலதெய்வம். திருட்டு போனால் இங்கே சீட்டு எழுதி கட்டுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. சீட்டு எழுதி அவள் பிரார்த்தனை பண்ணி யார் செஞ்சால் எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்து கேட்கணும்பா. அப்போ அப்படி பார்க்குற காலத்தில் அவள் கனவுல வந்தோ நினைவில் வந்தோ அவள் வந்து பயந்துட்டு கொண்டு பொருளை கொடுக்கலாம். இல்லை நான் தான் செஞ்சேன்னு பார்ட்டிகிட்ட சரண் அடைஞ்சு அந்தமாரி நிறைய நடந்திருக்கு. 5 பவுனு 7 பவுனு எவ்வளோதோ பொருட்கள் வயலில் திருடுறது அதெல்லாம் கொண்டு இங்கே சரண் படைஞ்சு மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஒத்துமையான ஒரு சூழ்நிலையில் இந்த போயிட்டு இருக்காங்க. இது மணலை சார்ந்த கிராமம். மணலூர் என்ற கிராமத்தின் காவல் தெய்வமாகவும் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கும் குலதெய்வமாகவும் ஏழுலோகநாயகி அம்மன் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஏழுலோகநாயகியை பற்றி புரிஞ்சவங்களுக்கு நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம். அது சின்ன கோயிலாக இருந்துச்சு, நினச்சதெல்லாம் கைகூடி வந்துச்சு. யார் என்ன நினைக்கிறாங்களோ சக்தி அதிகமாகவே இருந்தது. உர விளக்க சத்தம் கேட்கக்கூடாது, பெண்கள்லாம் ரொம்ப வரக்கூடாது, அந்த எல்லையிலேயே மிதிக்கக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான சக்தி இருந்துச்சு. இந்த தெய்வத்தை நம்பி வந்தவங்களுக்கு எந்த இதுவும் வீண் போயிடாது. அது எந்த வழியாக ஒரு வழியில் வந்து நல்லதாக நடக்கும். எங்களுக்கு நாங்கள் ஒன்று நினைப்போம், நாங்கள் எங்களுக்கு 4 செஞ்சு வைப்பாங்க. குலதெய்வத்தோட முன்னாடி இவங்கள தான் நம்ம நினைப்போம். சக்தி வாய்ந்த தெய்வம் அது. இங்கே உற்சவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் உற்சவம் இங்கே பண்ணியிருக்காங்க. சித்ரா பருவம் இங்கே 10 நாள் உற்சவம். சித்ரா பருவத்தன்னைக்கு காவடி எடுத்து தீர்த்தவாரி பண்ணுறதுன்னு வச்சாங்க. காலகட்டத்தில் அப்படியே இது பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் உற்சவத்தில் வச்சுருக்கோம். சித்ரா பருவத்தன்னைக்கு காலம்பரை 6 மணிக்கு நட திறந்தோம்னா மறுநாள் காலம்பரை 8 மணிக்கு தான் நட போட்டுறது. என்ன விசேஷம் அப்படின்னா மத்தியானம் பால் குட அபிஷேகம், அன்னதானம் சித்ரா பருவத்தன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு இங்கே சூளத்தை எடுத்துட்டு அக்னி கொப்பரை எடுத்துட்டு மேளதாளத்தோட நேராக காவேரிக்கு போய் காவடி, அளவு காவடி, பால் காவடி இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு கிளம்பி இப்படி 2 ஊர் குமணந்துறை மணலூருங்கிற கிராமத்தை ஃபுல்லாக சுற்றி வருவாள். திருவிழாவே அவளுக்கு அதுதான். அதேமாதிரி ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் ஒவ்வொரு விசேஷங்கள். ஒரு வெள்ளி சந்தன காப்பு, ஒரு வெள்ளி சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறி அலங்காரம். காய்கறி அலங்காரம் அப்படின்னா பூலோகத்தில் காய்கறிகள் பஞ்சமாகி வாழைகள் இதெல்லாமே பூலோகத்தில் பஞ்சமாக போயிடுறது. அப்போ சுவாமியை கொடுத்து எல்லாரும் தவம் இருக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு. அப்போ சாகம்பரிங்கிற ஒரு அம்பாள் தோன்றி காய்கறியெல்லாம் மாலையாக போட்டுட்டு காட்சி கொடுக்குறாங்க. இனி உங்களுக்கு பூலோகத்தில் எந்த விதமான காய்கறி பஞ்சமும் வராது அப்படின்னு காட்சி கொடுக்குறதா சாகம்பரின்னு பேர். அது அம்பாளுடைய அனுகிரகமாக இங்கே நாங்கள் வருஷாவாசம் ஆடி வெள்ளியில் 2வது வெள்ளி செஞ்சுருக்கோம். 3வது வெள்ளி சந்தன காப்பு, 4வது வெள்ளி வெண்ணக்காப்பு, இதுமாரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுருக்கோம். அதே நிலையில் வாரம் ஒவ்வொரு விசேஷங்கள்லேயும் பிரம்மாண்டமான அபிஷேகங்கள் நடைபெறும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கெலாம் வந்து இங்கே படுக்கிறாங்க. இன்றைக்கும் தினத்துலேயும் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா படுத்திருக்கிறது, வயசுக்கு வந்த பெண்களை படுத்திருக்கிறது, அவளை குறை தீர்க்கிறது. அப்படி எதனால் அப்படின்னா சில பேருக்கு இந்த துர்தேவதனுடைய சீற்றம் ஏற்படும். சில குறிப்பிட்ட காலத்தில் அவள்லாம் வந்து இங்கே படுத்திருக்கிறதுனால அவளுக்கு அந்த துர்தேவதனுடைய ஒரு சீற்றங்கள் குறைவாகி அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அந்தமாரி நிறையா பேர் இங்கே வந்து பைத்தியம் முடித்தவெல்லாம் இங்கே வந்து தங்கியிருந்து 7 வெள்ளிக்கிழமை 7 ஞாயிற்றுக்கிழமை அந்தமாரி ஏதோ ஒரு மனசில் அவளுடைய சங்கல்பம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி அவளுக்கு நிறைய பேருக்கு கைகூடி இந்த அம்பாளுடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு. ராகு கேதுக்கு அதிதேவதை காளி. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்தோன்னா ராகு கேதுக்கு அதிதேவை. அதில் இங்கே ராகு கேது தசை நடக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு ராகு முக்கியம். அதனால் சில அரசியல்வாதிகள் வருவாங்க. அந்தமாரி வந்து இங்கே தரிசனம் பண்ணுறது அவளுக்கு ஒரு சிறப்பாகவும் மனசுக்கு அமைதியாகவும் கிடச்சிருக்கு.
குறி சொல்லிடம்மா. அங்காளியம்மா செங்காளியம்மா வாடியம்மா மாரியம்மா. அங்காளியம்மா செங்காளியம்மா வாடியம்மா மாரியம்மா. அங்காளியம்மா செங்காளியம்மா வாடியம்மா மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே பாடி வருகிறோம் ஆனந்த தாண்டவம் ஆடுவோம்மா. ஆடி வெள்ளியிலே ஆனந்தமாகவே ஆடி வரும் மாறி, ஒரு கோடி வரம் தர கும்பிடும் பக்தரை தேடி வரும் மாறி. வேர்காட்டு நாயகியே வீரமுத்து மாறி, என் வேதனையை தீர்த்திடம்மா கானகத்து நீலி. வேர்காட்டு நாயகியே வீரமுத்து மாறி, என் வேதனையை தீர்த்திடம்மா கானகத்து நீலி. வெள்ளி பிரம்பெடுத்து வேதமுத்து மாரியம்மா, வெற்றியை தந்திடம்மா எங்க கரு மாரியம்மா. வெள்ளி பிரம்பெடுத்து வேதமுத்து மாரியம்மா, வெற்றியை தந்திடம்மா எங்க கரு மாரியம்மா. சக்தி உன்னை சரணடைந்தோம் தங்கமுத்து மாறி, எங்கள் சங்க